சரியான பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒன்று ராமர் யோசிக்கிறார். சீதாவே சொல்ல ஆரம்பிக்கிறார். சொர்க்கம் எதுன்னா ஒருவேளை சாப்பாடே கிடைக்கல, ஒரு கூலி தொழிலாளி இருக்கிறார், அப்படியே பசியில் ஒரு சாப்பாடு கொஞ்சம் கிடைச்சதுன்னா அதுதான் அவருக்கு சொர்க்கம். கிடைக்கலன்னா அன்னைக்கு நாள் நரகம். இப்படி இருக்கு. அப்ப சொர்க்கம் நரகம்னா எதுன்னு கேட்டா மனிதர்களினுடைய மனோபாவங்களை பொறுத்து சொர்க்கமும் நரகமும். இப்ப சீதை சொல்றா, உன்னை விட்டு பிரிந்து இங்கு இருப்பது நரகம், உன்னோடு நான் வந்தால் சொர்க்கம், அதை எனக்கு தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியில வரும் பொழுது லக்ஷ்மணன் எதிரில் வராரு. லக்ஷ்மணன் காலில் விழுந்து சொல்றாரு, உன்னை வைகுண்டத்துல பாதாதி கேசமா சேவை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறது வேண்டியதே இல்லை, அதுக்கு பேர் தான் முக்தி. ஆனா எனக்கு இங்கேயே உன் பாதம் கிடைக்கும் பொழுது எனக்கு இங்க தான் முக்தி அப்படின்னு சொல்றான். லக்ஷ்மணன் சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, முக்தானாம் பரமாகதிஹி, முக்தி என்கின்ற நிலையை நோக்கி நம்மை செலுத்துதல் யாருன்னு கேட்டா பகவான். நமக்கு முக்தி வரணும்னா நம்ம நிறைய ஜென்மாக்கள் பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம தான் விட்டுடுறோமே. இப்ப பாருங்க, ஒரு 40 மினிட்ஸ் சொல்றோம்னா அப்புறம் வெளியில போனதும் அவ்வளவு மறந்துடும். போன மாதம் என்னென்ன ஸ்லோகத்துக்கு என்ன எப்போ பார்த்தாலும் மன கிளேசங்கள் சஞ்சலங்கள் அப்படி போயிட்டு இருக்குது. அழகான இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்ததாக இன்னொரு ஸ்லோகம், அவ்யயாய நமஹ. வியய அப்படின்னா நழுவுதல். நழுவுதுன்னா ஸ்லிப் ஆகுறது, ஸ்லிப்பு. ஏன்னா தமிழ்ல இப்போ தெரியாமல் போச்சுன்னா நழுவுதுறதுன்னா என்ன, ஸ்லிப்புன்னு சொன்னால் டக்குன்னு தெரியுது. அப்போ நழுவுதல், அவ்யயாயன நழுவாமல் காப்பாற்றுதல். யார் நம்மளை கெட்டியாக பிடிச்சிருப்பான்னு சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, மர்க்கட்ட கிஷோர நியாயம், மார்ஜால கிஷோர நியாயம். மர்க்கட்டம்னா என்னது, மார்ஜாலம்னா என்னது? மர்க்கட்டம்னா குரங்கு, மார்ஜாலம்னா பூனை. பூனை குட்டி நியாயம், குரங்கு மற்றும் குட்டி நியாயம். என்ன நியாயம்? குரங்கு தன் குட்டியை அது எடுத்துக் கொள்கிறதா, குரங்கு குட்டியை பிடித்துக் கொள்ள வேண்டுமா? குரங்கு தான், குட்டி தான் குரங்கு பிடிச்சிக்கணும், தாயை பிடிச்சிக்கணும், தாயை பிடிச்சிக்கணும். இது ஒரு நியாயம். பூனை எப்படி? குட்டிக்கு பிடிக்க தெரியாது. பூனையே வாயால் அதான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து கவ்வி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க கிராமத்தில் 7 இடம் மாற்றணும். குட்டி போட்டால் 7 இடத்த மாற்றணும். எடுத்துகிட்டு போய் வேறு வேறு இடம் சேஃப்டிக்காக மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ இதில் 2 விதத்தில் நம்ம பகவான்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னா, குரங்கு குட்டி நியாயத்துக்கு போடும். நாம் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும், குரங்கு குட்டி மாதிரி. நம்மளை கூடமே அவன் பிடிச்சிட்டு வர்றதுங்கிறது இல்லை. முதல்ல நாம் சரணாகதி ஆகணும் அப்படிங்கிறது தான். அதனால் அவ்யயாய நமகன்னா, யயாதி என்கின்ற மன்னன் இருந்தான், ஏகப்பட்ட தான தர்மங்கள் பண்ணான். தான தர்மங்களால் அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னா சொர்க்கமே கிடைச்சிருச்சு. சொர்க்கம் கிடைச்சி சும்மா சந்தோஷமா அங்கே எங்கேயாவது ஒரு ரூம் கொடுத்தாங்களான்னா இல்லை, இந்திரனுக்கு சமமான சிம்மாசனம் கிடைச்சது. இந்திரன் உட்காந்து சமமாக ஒரு சீட் போட்டு இவனும் உட்காந்தான். இந்திரனுக்கு பொறுக்கலை. பொதுவாக இந்திரனுக்கு இதெல்லாம் பொறுக்காது. அவன் மட்டும்தான் தேவேந்திரனாக இருக்கணும்னு. இதனால் ஒரு ஜாகால் குடிச்சிக்கிட்டு தேவேந்திரனாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவன் மட்டும் நினைச்சான். யயாதியை எப்படியாவது கிளியர் பண்ணணும்னு பார்த்தான். உடனே இந்திரன் போய் பிரகஸ்பதி ஆச்சாரியர், அதாவது குரு பிரகஸ்பதியை கேட்டார், என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னு. இந்திரனுக்கு சொன்னார், ரகசியமாக காதல இதை செய்ய, யயாதி சொர்க்கத்தை விட்டே போயிடுறான். உடனே யயாதி கிட்ட போயிட்டு, உனக்கு இந்த இந்திரலோகத்தில் எனக்கு சமமாக உட்கார்ற இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சது? நம்மளை யாராவது கேட்டுட்டா நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் சீட்டில் நல்லா உட்காந்துக்குவோம். நீங்கள் எப்படி சார் இது மாதிரி வின் பண்ணீங்க, எப்படி சார் இவ்வளோ உழைப்பு பண்ணீங்க, இப்படி பணக்காரர் ஆனீங்க அப்படின்னு ஒரு மைக்கு நம்ம முன்னாடி பிடிச்சிட்டு நமக்கு எப்படி ஆகிடுமே. அது மாதிரி தான் யயாதிக்கு ஆச்சு. யயாதி சொன்னால், நான் பூலோகத்தில் இருக்கும் பொழுது 1 கோடி பசுக்கள் ரெட்டை கொம்புக்கும் தங்க குப்பி போட்டு தானம் பண்ணேன். ரெட்டை கொம்புகளுக்கும் தங்க குப்பி போட்டு 1 கோடி பசுவை தானம் பண்ணேன், அதனால் இது கிடைச்சது. உடனே இந்திரன் சொன்னான், உண்மையாகவே பண்ணியான், அவ்வளவு தானங்கள் நீ பண்ணியான், அவ்வளவு தானம் பண்ண, அதனால தான் இந்த சீட்டு அப்படின்னாரு. சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிம்மாசனத்தில் இருந்து அவன் நழுவ ஆரம்பித்தான். என்ன காரணம் சொல்லுங்க? ஆணவம், தற்பெருமை. முக்காவாசி உலகத்தில் 10க்கு 8 பேருக்கு தற்பெருமை தான். நான் தான் சொல்கிறேன், இந்த கோயிலுக்கு இந்த உபன்யாசங்கள்லாம் கேட்டால் ஃபஸ்ட்டு எல்லாம் பகவான் பார்த்துப்பார், நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பழகுங்கிற அந்த பாவனை வரும். எல்லாம் எனது நான் தான் செஞ்சேன்னு வந்ததுன்னா யயாதி கதி தான். அப்படியே அவனை இன்னும் பேச வச்சார் இந்திரன். அப்படியா, அவ்வளவு தானம் பண்ணியா, 1 கோடி பசுவா? ஆமாம், 1 கோடி பண்ண, அதனால தான் இதெல்லாம் கிடைச்சது. இன்னும் இறங்கி கீழே சொர்க்கத்தில் இருந்து பூலோகத்திற்கு தள்ளப்பட்டான். பூலோகத்துக்கு எங்கே தள்ளப்பட்டான்னா, அவனுடைய பேரன் பிரம்மதத்தன்னு சொல்லி யாகம் பண்ணிட்டு இருந்தான். யாகசாலையில் விழுந்தான். பிரம்மதத்தன் பார்த்தா, அழடா இது நம்ம வீட்டில் போட்டா மாட்டிருக்கோமே, நம்ம தாத்தா ஆச்சே, தாத்தா எங்கே நீங்கள் சொர்க்கத்துக்கே போயிட்டீங்கன்னு நினச்சா திருப்பி வந்திருக்கீங்களேன்னா அவன், இல்லை இந்த மாதிரி நான் பேசின தற்பெருமை பேசி கீழே தள்ளிட்டார் இந்திரன், என்ன பண்ணிட்டோன்னு.
நீ தற்பெருமை பேசியிருக்க கூடாது, முதல் தப்பு உனது. ஆனால் நீ சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டிருக்க கூடாது, ரெண்டாவது தப்பு. நீ எதுக்கு ஆசைப்பட்டிருக்கணும்? மீண்டும் முதல் நிகழ்வுகளை சொன்னேன், சொர்க்கம் நரகம் வேண்டாம், நமக்கு எது வேணும்? அவருடைய பாத வைகுண்ட பிராப்தம் பாதாதிக்க சேவை, பாத சேவை பண்ணுறதுக்கு அங்கே போய் சரணாகதி ஆகணும்ல. அதனால நீ பெருமாளை நோக்கி தவம் இரு, விஷ்ணுவை நோக்கினார். விஷ்ணு கூப்பிட்டு கொண்டார். விஷ்ணு என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ரொம்பவும் பிரீத்தி ஆயிடுச்சுன்னா தன் ஆதிசேஷன் ஆகிய தன்னுடைய சீட்டில், ஆதிசேஷன் சீட்டில், அதில் அந்த ஆசனத்தில் பக்தர்களையும் உட்கார வச்சுப்பார். இன்னொன்று என்ன பண்ண மாட்டார்னா, யயாத்திக்கு ஆன மாதிரியே கீழே தள்ள மாட்டார். அவ்யயா என்னதுன்னா நழுவாமல் பிடித்து கொள்வார். நழுவாமல் பிடித்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் எங்கன்னா வைகுண்ட பிராப்தத்தில் தான். அதனால வைகுண்ட பிராப்தத்தை அவன் அடைந்தான்னு நிகழ்வு. அதனால பெருமாள் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் நமக்கு வர்ணிக்கிறது என்றால் அவ்யயன், அதாவது நம்மை நழுவாம மிஸ் பண்ணாம கூடமே இருந்து க்ஷணம் க்ஷணம் காப்பாற்றி கொண்டிருப்பவன்.